சோகமா, ஒரு தெளிவே இல்லாம, மனசுக்கு கஷ்டமா, சங்கடமா, ஆ எவ்வளோதான் நம்ம வீட்ல சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும், அத பாசிட்டிவா கிரியேட் பண்றது என்னோட பழக்கம். எனக்கே இப்படிலாம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இன்சிடெண்ட் தான். சின்னன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, உயிர்கள பொறுத்தவரைக்கும் எல்லா உயிர்களுக்குமே அ அதோட எப்படி சொல்றது? மகத்துவம் அதிகம் தான் அப்படின்னு சொல்லணும். அது ஈயா இருக்கட்டும், கொசுவா இருக்கட்டும், இல்ல பறவைகளா இருக்கட்டும். அப்படி நம்ம வீட்ல அழகான குருவிகள் வந்து முட்டை போட்டிருக்காங்க, 2 முட்டை போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த 2 முட்டையில 1 முட்டை பொரிந்து அழகா அது பறக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. எப்படி சொல்றதுன்னா, நல்லா தவ்விக்கிட்டு ஓரளவுக்கு தவ்விக்கிட்டு பறந்து தான் போகலே தவிர்த்து மற்றபடி நல்லா தவ்விக்கிட்டு எட்டி எட்டி பார்க்குறது. நான் ஒரு குரல் கொடுத்தா அது ஒரு குரல் கொடுக்க, அவங்க பேரண்ட்டுமே பக்கத்தில் உட்காந்துருப்பேன், டீ காஃபி குடிப்பேன். என்ன சொல்லணுன்னா, ஏதாவது எடிட்டிங் பண்ணா கூட பண்ணுவேன். ரொம்ப க்ளோஸ்டாக நான் பக்கத்தில் இருந்தால் கூட என் ஷோல்டர்லேயும் கைகளில் மட்டும்தான் உட்காரலையே தவிர்த்து ரொம்ப என்னோட க்ளோஸ்டாக இருந்த பறவைகள். என்னாச்சுன்னா, நேற்று எப்பவும் போல் கிச்சன் வேலைகளை 7 மணிக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டு வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கிட்டத்தட்ட 9:30 மணி இருக்கும். கொஞ்சம் மாடியிலையும் போய் இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்துச்சு. நம்ம லிவிங் ஹால்லேயும் நிறைய வேலைகள் இருக்குது. கொஞ்சம் வீடியோ கூட எடுப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு மாடிக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அப்படி ஒரு சத்தம், குருவிகளோட சத்தம். எப்பயுமே அழகாக அதோட குரல்களை கேட்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு சத்தம் வேகமாக ஓடி வந்தேன். ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து பூனைகளும் இருக்குது. அப்போ பூனைகளை பார்த்து பயப்படும். ஏன்னா அதுவும் கடிச்சிடக்கூடாது, வேறு பறவைகள் வந்து கடிச்சிடக்கூடாதுன்னு பார்த்தா ஒரு 7 அடிக்கு பாம்பு. 7 அடிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய பாம்பு. மலைப்பாம்புக்கு தங்கச்சின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு நல்ல பெரிய பாம்பு. பார்க்கும்போது நல்ல பாம்பு மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு முகத்தை நான் பார்க்கல. பானைக்குள்ளே அதோட தலை இருந்துச்சு. அதாவது இப்போ நான் கோலம் போடுறேன் பார்த்தீங்களா, கோலம் போடுறதுக்கு பக்கத்தில் 3 பாட்டு வச்சுருக்கேன்ல, அதுக்கு மேலாப்பில் தான் இந்த பானை தொங்குது. நம்ம கேட்டை ஒட்டுனாப்லே. அப்போ நான் வேகமாக வந்து பார்க்கும்போது கேட்டில் எப்பயுமே பூட்டு போட்டிருப்பேன். அந்த பூட்டை திறந்துட்டு பார்க்குறேன், அவ்வளோ பெரிய பாம்பு அந்த குருவியை முழுங்கிருச்சு. பட் அதோட முகத்தை நான் பார்க்கல. பானைக்குள்ளே அதோட தலை இருக்குது. ரொம்ப என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. எவ்வளோ பற்றி பார்த்தேன், எவ்வளோ கத்தி பார்த்தேன், என்னால் எதுவுமே செய்ய முடியல. தாய்க்குருவியும் அதாவது அந்த பேரண்ட்டு பேர்ட்ஸ் வந்து தனியாக பறந்து போயிடுச்சுங்க பயத்தில். பறந்து ரொம்ப தூரம்லாம் போகலை. அப்படி போகும்போது என்னால் என்ன செய்கிறது, இதே வந்து எங்கேயோ கூடு கட்டி எங்கேயோ இப்படியா இருந்தால் கூட நமக்கு தெரியாது. இன்னும் சொல்லணுன்னா, நிறைய பேர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி கூடு கட்டும். எக்ஸாஸ்டர் ஃபேனில் கட்டும். அதுக்கப்புறமா தள்ளி சீட்டு அந்த ஓடு சைடில் அப்படி கட்டும். இது ரொம்ப க்ளோஸ். நான் இந்த இடத்துல தான் அலசி விடுவேன், இந்த இடத்துல தான் நடந்து போய்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா ஏதாவது ஒரு வேலை இங்கே பார்த்துக்கிட்டே இருப்பேன், செடிகள் கூட பேசுவேன். அப்படி இந்த இடத்துல கூடு கட்டும். நான் என்ன பக்கத்தில் உட்காந்தாலும் இவங்க உட்காந்துருக்காங்களே, இவங்க வந்து பயப்படுற அளவுக்கு இல்லாமல் நல்லா பக்கத்தில் வரும், பக்கத்தில் நிற்கும். நம்ம ஒரு குரல் கொடுத்தா நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். பிளான்ட்டு கூட பேசுகிறது என்னோடய வழக்கம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி இவங்க கூடயும் பேசுவேன். என்ன வளர்ந்துட்டியான்னு. என் பசங்க வந்தால் கூட வீட்டுக்கு என்டர் ஆகும்போது ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த பேர்ட்ஸை தான். மார்னிங் கேட்டை திறந்தோடனே பார்க்குறது இந்த பேர்ட்ஸ் தான். அவ்வளோ பெரிய பாம்பு என் கண்ணுக்கு முன்னாடி அந்த உயிர் போனதை பார்க்கும்போது என்னால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. இது ரொம்ப பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே நான்வெஜ் சாப்பிட்றோம். எத்தனையோ உயிர்களை நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பலி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு சாப்பிட தான் செய்கிறோம். இதை நான் மற்றவங்கள குறை சொல்லலை. இந்த உயிர் என் கண்ணுக்கு முன்னாடி போனதுக்கப்புறம் எனக்கு தோணின விஷயம், இப்படித்தானே நம்மளும் செய்கிறோம், அதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி தான். அதுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்படி என் கண்ணுக்கு முன்னாடி அதோட ரெக்கைகள் மட்டும் கீழே கிடந்துச்சு. பார்த்துட்டு என்னால் முடியலை. அவ்வளோ பெரிய பாம்பு விட்டிருந்தா என் மேலேயே பாய்ஞ்சிருக்கும். அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் ரொம்ப சேடாக எதுவுமே வேலை செய்ய முடியல. ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தேன். இப்போ வீட்டில் பசங்களாம் பார்த்திங்கன்னா மார்னிங் போயிட்டு ஈவினிங் தான் வருவாங்க. அந்த டைமிங்லேயே டியூஷன் போகிறனால அந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அவங்க பண்ண மாட்டாங்க. இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் கிடப்பேன். இங்கே தான் வீட்டுக்குள்ளே வேலையை முடித்த கையோடு நான் 9 மணிக்கு முடிச்சுட்டு வந்த கையோடு இப்படியே தான் சுற்றிக்கிட்டே ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். செடிகளில் அந்த பழுத்த இலைகள், நம்ம செடிகளில் பார்த்துருப்பீங்க, ஒரு பழுத்த இலை கூட இருக்கிற மாதிரி வச்சுக்க மாட்டேன். பழுத்த இலைகள் இதெல்லாம் இல்லாதபடி பார்த்துக்கிருவேன். அதே மாதிரி இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கும், அந்த வெள்ளைப்பூச்சின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இருக்கான்னு பார்த்து அதை தொடச்சி விடுவேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். இப்படி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இவ்வளோ நாளில்
நாங்கள் இங்கே வந்து ஒரு 2.5 வருஷம் ஆகுது. 2.5 வருஷத்தில் ஒரே ஒரு தடவை நாங்கள் வீட்டுக்கு வந்த புதுசில் கொஞ்சம் முன்னாடி நாங்கள் செட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்திருக்கு. அதாவது பில்டிங் ஒர்க்கு போயிட்டுருந்தப்ப வந்துச்சு. பட் அதுக்கப்புறம்லாம் எந்த ஒரு பாம்பும்லாம் வந்தது கிடையாது. ஒரு சின்ன கட்டு விரியான் மாதிரி இருந்துச்சு. அதையுமே குச்சியில் தூக்கி போட்டு அதுவுமே வீடு கட்டுறதுக்கு வீடு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்படி இவ்வளோ பெரிய பாம்பு இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ பெரிய ஷாக் ஆகிடுச்சு. பாம்பு பார்த்து எனக்கு பயம் இல்லை. இப்படி ஒரு நம்ம பக்கத்தில் வளர்ந்த ஒரு குருவியை பறி கொடுத்துட்டோமே அப்படின்றது என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. அதனால தான் நேற்று கூட நான் கமெண்ட்ஸுக்கு வாய்ஸ் எதுவுமே கொடுக்கல. என்னால் பிரிஸ்காக பேசவும் முடியல, வேலையும் செய்ய முடியல. நம்புறீங்களோ இல்லையோ, இன்றைக்கி அதிகாலை கூட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு நான் பூஜை பண்ணேன். ஏன்னா உங்களுக்கான 48 நாள்னு நான் சொல்லியிருக்கேனே தவிர்த்து நான் அதுக்காக பண்ணாமல் இருக்க முடியாது. நான் 48 நாள் கண்டினியூஸாக பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கான பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் என்னால் வெளியிலையும் போக முடியல. அவங்க வீட்டில் உள்ளவங்களும் அலோவ் பண்ணலை வெளியில் போகாத, ஏன்னா தொடர்ந்து பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, பக்கத்துலலாம் இந்த வெயில் வந்துட்டனால கிளம்பி வருதா என்ன தெரியல அப்படின்ட்டாங்க. அதனால் வெளியிலையும் போகல. எனக்கு மனசே ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு. இதை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணாலும் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் திருப்பி இதவே சொல்லும்போது அவங்களோட மனசுமே பாதிக்கப்படும்ன்றனால தான் சொல்லலை. சரி, இதை யார்ட்டையா ஷேர் பண்ணணும், என்னோடய சகோதரிகள் இருக்கீங்க, சகோதரர்கள் இருக்கீங்க, அம்மா அப்பா இருக்கீங்கன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இது வந்து நெகட்டிவ் அப்படின்றத விட ஒரு உயிர் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே ரியலைஸ் பண்ண முடியுது. அது சின்னதாக இருந்தாலும் அது நம்ம பக்கத்துலேருந்து வளர்க்கும்போது தான் அதோட வேல்யூ புரியுது அப்படிங்கிறது புரியுது. சரி, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக இது வந்து மார்னிங் எடுத்தது. இந்த டைமிங்கில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலாம் இல்லை. இருந்தாலும் என்னை நான் மாற்றிக்கணும்னு நேற்று மார்னிங் சொல்கிறேன் இல்லையா, அந்த 9:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆனது கிட்டத்தட்ட நான் 4 மணி வரைக்குமே நானாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 5 மணிக்கு மேலே தான் மற்ற வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா வேலைகள் அதிகமாக சேர்ந்துட்டாலுமே என்னால் அதை தொடர்ந்து செய்ய முடியாது. அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்தில் முடிச்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எனக்குமே வந்து. ஏன்னா அடுத்த வேலைகள் சேர்ந்துடும். இப்போ பாத்திரங்கள் நிறைய இருக்குன்னா அந்த பாத்திரங்கள் ஓரளவுக்கு இருக்கும்போது ஒரு ஹாஃப் சிங்க் இருக்கும்போது கழுவிட்டேன் அப்படின்னா ஃப்ரீ ஆகிடும். இல்லைன்னா இது செய்யும்போது அந்த வேலை, அந்த வேலை செய்யும்போது இந்த வேலைன்னு எனக்கு அப்படியே ப்ரெஷராக ஆக ஆரம்பிச்சிடும்ன்ட்டு நேற்று ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வீடியோஸுமே நேற்று இதெல்லாம் எடுக்கலை. இன்றைக்குமே மார்னிங்லேருந்து நான் வீடியோ எதுவுமே எடுக்கலை. இன்றைக்கி ஈவினிங்லேருந்து எப்பயும் போல் நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சொல்லப்போனால் நேற்றுலேருந்து ஒரு யூடியூபராக இல்லாமல் ஒரு சப்ஸ்கிரைபராக மற்றவங்க வீடியோஸ் நான் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இல்லையா, அவங்களோட வீடியோஸ் தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, நானுமே வந்து இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்லேருந்து மாறணும், பாசிட்டிவிட்டியாக இருக்கணும்னு என்னை நானே க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பாஸ்தா, நூடுல்ஸ், அதுக்கப்புறமா ஃப்ரைடு பாஸ்தா, அதுக்கப்புறமா ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் கிரேவிஸ் ஐட்டம், அதாவது நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி இல்லை வெஜ்ஜு கிரேவியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கிரேவி ஐட்டம்ஸுக்கெலாம் செய்கிற மாதிரி ஒரு மேஜிக் மசாலா பண்ணியிருந்தேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த மசாலா தான். இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து ஜாயிண்ட்டாக போடுறது நல்லது. நான் எனக்கு மறந்துருச்சுன்னு மறுபடியும் போட்டிருந்தேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் சோம்பு எடுத்துக்கலாம். 2 கிராம்பு, அரைப்பட்டை, 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காலாம் நான் சேர்க்கலை, இதை மட்டும்தான் சேர்த்துருந்தேன். இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு, இல்லை திருன்னு கூட அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி சாப்பிட்றதும் ஒரு சிலருக்கு பிடிக்கும்ல. அதை அப்படியே அழகாக இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறோன்னா ஃபைனலாக அந்த மசாலா, மேஜிக் மசாலாவிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். இதில் சாஸும் சேர்த்துக்கலாம். சாஸ் வீட்டில் காலி ஆகிடுச்சுன்ட்டு சும்மா தக்காளியில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டு அப்படியே தக்காளி பேஸ்ட்டு மட்டும்தான் போட்டிருந்தேன். அவ்வளோதான். ஃப்ரைட் ரைஸ் இப்படி தான் பண்ணுவேன். அடுத்ததாக இந்த டொமேட்டோ சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வத்தல் வடகம்லாம் செய்கிறதுக்கான ஒரு வீடியோ கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அதை பற்றியுமே காட்டுறேன். அடுத்து இந்த விபூதி குங்குமம்லாம் எங்கே வச்சுருக்கீங்க சிஸ்டர், அதை காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அதை பற்றியுமே தொடர்ந்து நான் காட்டுறேன். என்னென்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தனால என்னால் வீடியோ எடுக்கிற ஒரு ஐடியா இல்லாமல் போயிடுச்சு, வேறு ஒன்றும்
கிடையாது. இந்த தொக்கு வெரைட்டிஸ் அதாவது ஒரு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தொக்கு வெரைட்டிஸும் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நான் காட்டுறேன். தொடர்ந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ரிஷிடெக்ஸ் ஐடியிலேருந்து அந்த சிஸ்டருக்கு இன்றைக்கி திருமண நாள். நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சகோதரி. நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சகல சௌபாகியங்களோடு இருக்கணும். இறைவன்கிட்ட உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் அண்ணாவும் ஒற்றுமையை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ வரும். நீங்கள் கேட்ட வீடியோ, உங்களுக்கு பிடிச்ச வீடியோ வரும். அது என்ன வீடியோ அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ உங்களோட கமெண்ட் எனக்கு பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்து சரி ஓகே இவங்க இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, இந்த மாதிரி வீடியோ கொடுக்கலான்ற ஒரு எண்ணமும் இருக்கும் இல்லையா? அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் எனக்கு தொடர்ந்து கமெண்ட் பண்ண என்னோடய அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் நன்றிகள். அம்மா அப்பா எல்லாருக்குமே மனதார நன்றி சொல்லிக்கிறேன். வீடியோ ஒவ்வொன்றையுமே ஸ்டார்டிங் ஆரம்பித்து எண்டு வரைக்குமே அப்படியே நிறுத்தாமல் பார்த்து என் கூட பயணம் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே மிக்க நன்றிகள். அடுத்ததான் இந்த மேஜிக் மசாலா சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை நல்லா வறுத்து அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெல்லாம் நல்லா 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் தாராளமாக போடலாம். 2 ஸ்பூன் கூட போடலாம். அந்த அளவுகளுக்கு தகுந்த மாதிரி போடலாம். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சைடில் எங்கேயோ வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு சிஸ்டரை பற்றி சொல்லணும். அவங்க பேர் புவனேஸ்வரி. உண்மையாகவே சொல்லணுன்னா அவங்களுக்கு ரிப்ளை கமெண்ட்டில் மட்டும் நன்றிகள் சொன்னால் போதாது. ஒவ்வொரு தடவை நான் வீடியோ போடும்போதும் அடுத்த செகண்ட் இப்போ நான் வீடியோ போட்டேன்னா அடுத்த நிமிஷமே அவங்களோட கமெண்ட் வரும். எனக்கு அவ்வளோ தன்னம்பிக்கையை கொடுக்கும், ரொம்ப தைரியத்தை கொடுக்கும். எல்லாருமே கமெண்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் நன்றி. ஆனால் ஏதாவது ஒன்றில் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்துலேயும் தொடர்ந்து பண்ணும்போது எனக்கு இன்னுமே சரி இவங்களுக்காவது போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ல நமக்கு. அந்த மாதிரி எனக்கு தன்னம்பிக்கை கொடுக்குற சகோதரிகளில் அவங்களும் ஒருத்தவங்க. தினமும் ஒரு சகோதரியை பற்றியாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். இடையில கூட முன்ன சொல்லி இந்த 10 பேர் சொல்கிறேன். பட் சொன்னாலும் அவங்கள பற்றி ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்ல முடியல. அவங்க பேர் மட்டும்தான் சொல்ல முடியுது. அதனால் தினமும் ஒவ்வொரு சகோதரிகளோட பேரை சொல்லியுமே நம்ம வீடியோவை முடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். தொடர்ந்து வீடியோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோ வரும். அது என்ன வீடியோன்னு மறக்காமல் திருப்பியும் சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃப்ரைடு பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ருசியாக இருந்துச்சு. உண்மையாக சொல்லணுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த பாஸ்தா சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, சப்பாத்தி சாப்பிட்றது சுத்தமாக பிடிக்காது. சாப்பாடோட நல்லா குழம்பு நிறைய ஊற்றி சாப்பிட்டா பிடிக்கும். தொட்டுக்கிட்டுலாம் சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன மாதிரி உணவு வகைகள் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி கிளறி செய்வோம் இல்லையா, ஃப்ரைட் பண்ணுற மாதிரியான சாதங்கள் இருந்துச்சுன்னா அதில் ஃபைனலாக உப்பு போட்டு கிளறும் போது இன்னுமே ருசியாக இருக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.